தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவில் உதயநிதியை முந்தினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுகவில் உதயநிதியை முந்தினார். திமுக இது சங்கரமடம் போன்று ஆகிவிட்டது. அதாவது கருணாநிதிக்கு அடுத்தபடியாக ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வருகிறார்கள். ஆனால் தற்பொழுது உதயநிதியை முந்தி அடுத்த முதலமைச்சர் போட்டியில் உள்ளார். அவர் வேறு யாருமல்ல, அவரும் கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவர்தான். ஆம், கனிமொழி. இவர் தூத்துக்குடி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற மக்களவை திமுக குழு தலைவர், திமுகவின் துணை பொதுச் செயலாளராக உள்ளார். தற்பொழுது மாநில அரசுக்கு திரும்ப உள்ளதாக கூறப்படுகிறது. தேசிய அரசியலில் இருந்தால் கட்சி தன்னை கண்டுகொள்ளாது, கட்சி தன் கையை விட்டு போய்விடும், கட்சியில் தனக்கு முக்கியத்துவம் இருக்காது என்று கருதுகிறார். ஆகவே மாநில அரசியலுக்கு திரும்ப வேண்டும் என்று இவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். இதன் காரணமாக வருகிற சட்டசபை தேர்தலில் இவர் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக நாடார் சமூகத்தினர் அதிகம் உள்ள தொகுதியில் போட்டியிட இவர் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. நேற்றைய தினம் நடத்திய லயலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் கருத்து கணிப்பில் கனிமொழி மாநில அரசியலுக்கு திரும்ப வேண்டும் என்று 53% பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். மேலும் கனிமொழி ஆதரவாளர்களும் இதனையே விரும்புகின்றனர். இந்த சூழ்நிலையில் திமுகவில் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற போட்டியில் முதலிடத்தில் ஸ்டாலினும், இரண்டாவது இடத்தில் கனிமொழியும் உள்ளார்கள். உதயநிதிக்கு கனிமொழியை விட ஆதரவு குறைவாக உள்ளது. கனிமொழி நல்ல ஒரு பேச்சாளர், ஒரு இலக்கியவாதி. ஆனால் உதயநிதிக்கு பேச்சு திறமை கிடையாது, எழுத்து திறமையும் கிடையாது, வாரிசு அடிப்படையில் வந்தவர். மேலும் உதயநிதிக்கு அரசியலில் ஆர்வம் இல்லை என்று கூறப்படுகிறது. நிர்வாக திறமையின்மையும் அவரிடம் காணப்படுகிறது. ஆகவே உதயநிதியை விட கனிமொழி கூடுதலாக ஆதரவை பெற்றுள்ளார். வருகிற சட்டசபை தேர்தலில் யார் முதலமைச்சர் என்ற கருத்து கணிப்பில் நடிகர் விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் போட்டி. அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமி, சீமான் ஆகியோரது வரிசையில் கனிமொழி இடம்பெற்றுள்ளார். கனிமொழிக்கு அடுத்தபடியாக உதயநிதி இடம்பெற்றுள்ளார். இது உதயநிதி ஆதரவாளர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஸ்டாலின் தனக்கு பிறகு திமுகவுக்கு தலைமை ஏற்க வேண்டும், முதலமைச்சர் பதவி ஏற்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் மீது அக்கறை கொண்டுள்ளார். ஆனால் திமுகவில் ஒரு பிரிவினர் கனிமொழியை முன்னிறுத்துகின்றனர், கனிமொழிக்கு ஆதரவாக செயல்படுகின்றனர். தற்பொழுது உதயநிதியை விட கனிமொழி முந்தியுள்ளார். இதற்கு காரணம் மக்கள் உதயநிதியை விட கனிமொழிக்கு ஆதரவு தெரிவிக்கின்றனர். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலினுக்கு பிறகு தலைமை பதவி ஏற்பாரா, முதலமைச்சர் பதவி ஏற்பாரா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. ஏனென்றால் அவருக்கு கடும் போட்டியை கொடுக்கிறார் கனிமொழி.